அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை தளர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்ற தடை கோரி யானை ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் அங்கீகாரமில்லாத வீட்டுமனைகளை பத்திரப்பதிவு செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் பத்திரப்பதிவு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே வீட்டுமனைகளாக பதிவு செய்யப்பட்ட மனைகளை மறுபதிவு செய்ய அனுமதி அளித்து மார்ச் 28ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் அங்கீகாரமில்லாத வீட்டுமனைகளை வரைமுறைப்படுத்த புதிய விதிகள் வகுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பத்திரப்பதிவுக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி புதிய விதிகளை தமிழக அரசு வகுத்து அறிவித்தது. இதனிடையே நேற்று நடைபெற்ற விசாரணையில் புதிய விதிகளின் கீழும் ஏற்கனவே செய்த சட்ட திருத்தத்தின் கீழும் அங்கீகாரமில்லாத மனைகளை பதிவு செய்ய அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எனினும் இந்த பதிவுகள் அனைத்தும் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாகவும் அறிவித்தனர். மேலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் கடந்த மார்ச் 28ஆம் தேதி வரையிலும் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரையிலும் செய்யப்பட்ட பதிவுகள் சட்டவிரோதமானவை என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர்.